இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. இப்பொழுது நான் கொடுக்கப்படுற செய்தி, பாடல் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. இதை கேட்க மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பணும். ராஜா, மியூசிக் போடுற தம்பியோடு கூட நீங்கள் இருங்கப்பா தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை ஆண்டவரே எனக்கு மனசில் ஏவித்தாங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் நிலைத்திருக்கட்டும். பொறுப்பெடுக்குங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடல். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றி நீ. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. கதறிய கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கதறிய கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே.
பின்னாலே எரிந்து விட்டீரே, முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீரே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் என்னை வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி இன்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி இன்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, என் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி தாய் தகப்பனை கர்த்தருக்குள்ளே நீங்கள் கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இதுதான் இந்த தலைப்பு. புரியுதா? தாய் தகப்பனை பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது அவங்கள ரொம்ப அவங்க ஈஸியாக எடை போட்டுருவாங்க, அவங்கள அசால்ட்டாக பார்ப்பாங்க, அவங்கள அலட்சியம் பண்ணுவாங்க. என்ன 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்காது. ஏதோ என்னத்தை செஞ்ச சில பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். என்ன செஞ்சாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க எனக்கு என்ன செஞ்ச, எனக்கு என்ன செஞ்ச இப்படி தான் கேட்பாங்க. தாய் தோப்பனை மதிக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. என்ன ஒரு பெத்த தாய் 10 மாதம் சுமந்து படிக்க வச்சு அவளுக்கு நல்ல ஒரு வேலைக்கு பிஎடோ அல்லது என்ஜினியரிங்கோ டாக்டரோ எல்லாம் படிக்க வச்சு விடுறாங்கல்ல, இவ்வளோ செஞ்சால் போதாதா? அப்புறம் தகப்பனும் அவங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு அலைகிறாங்க. தாய் தகப்பன் நல்லா செய்கிறாங்க. ஆனால் தாய் தகப்பனுக்கு இந்த மக்கள் வாலிபர்களும் சரி பெரியவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி சிலர் தாய் தகப்பனை மதிக்கிறதே இல்லை, கனம் பண்ணுறதும் இல்லை. அதில் மெயினாக வாலிப ஆண்கள் பெண்கள் அதில் மெயின். இதில் இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இதை வெறுக்கக்கூடிய தேவனாக இருக்காங்க. யாத்ராகமம் 20:12 சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் நாள் உனக்கு நீடிச்சிருக்கணுமா, நீ உலகத்தில் நல்லா வாழணுமா, உனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணுமா, அப்போ நீ என்ன செய்யணும்? தாய் தகப்பனை கனம் பண்ணணும், தாய் தகப்பனை மதிக்கணும். நீ வா போ அப்படின்னு பேசக்கூடாது. தாய் தகப்பனுக்கு மரியாதை செலுத்தணும், அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு நல்லா கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய துணிமணிகள்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அவங்கள நீங்கள் கர்த்தருக்கு முதல்ல கனம் பண்ணி அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுக்கடுத்து தாய் தகப்பனுக்கு 2வது இடம் நீங்கள் கொடுக்கணும். தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடாது, அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்கள தாறுமாறாக பேசக்கூடாது. அவங்க உங்களுக்கு இது இங்கே போகாத அங்கே போகாத அப்படின்லாம் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு பயந்து நடுங்கணும். புரியுதா? லேவியராகமம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தில், உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருங்கள், என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறாங்க, உங்கள் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் நீங்கள் பயந்துருங்க. அதே சமயத்தில் ஓய்வு நாட்களை நீங்கள் ஆசரிக்கணும். ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. ஆனால் தாய் தகப்பனை கனம் பண்ணுறாங்களா, பயந்து இருக்காங்களா? தாய் ஒரு வார்த்தை சொன்னால் பிள்ளைங்க 100 வார்த்தை பேசுது. அப்புறம் அங்கே போகாத இங்கே போகாதன்னா போகுது. சினிமா சீரியல்லாம் போகாத, சினிமா படத்துக்கு போகாதன்னா போய் முன்னணியில் போய் உட்காந்துருக்கு. என்ன இந்த தவறான காரியங்களை செய்யாதீங்கன்னா அதைத்தான் செய்யுதுங்க. எவ்வளவோ அவங்கள இப்போ வளர்த்து ஆளாக்கி வச்சாலும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் இது கர்த்தருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதே சமயத்தில் ஓய்வு நாளில் நீங்கள் ஆலயத்துக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்கு சினிமாவுக்கும் சீரியலுக்கும் இந்த கேளிக்கைகளுக்கும் இந்த கிரிக்கெட்டு பார்க்கவும் இந்த குடிக்கிறதுக்கும் வெறிக்கிறதுக்கும் இந்த தவறான பாவத்துக்கும் அங்கே போகுதுங்க. ஓய்வு நாளில் கண்டிப்பாக ஆலயத்துக்கு தான் போகணும். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை கற்பனை. இதை இந்த பிள்ளைங்க கடைப்பிடிக்க மாட்டேங்குதுங்க.
ஏன்னா தாய் தகப்பனுக்கு பயப்படுறது கிடையாது. சும்மா அவங்க என்னத்தையோ ஒன்று சொல்கிறாங்க, நமக்கு என்ன, நம்ம இஷ்டப்படி வாழ்வோம், நம்ம மனம் போல் வாழ்வோம், அவங்கன்னு பார்த்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணுறாங்க முதல்ல, அது வேற. இப்படியெல்லாம் இருந்தால் கர்த்தர் அது அவங்க மன்னிப்பாங்களா? எங்கள் கிராமத்து பக்கத்தில் ஒரு ஒரு விவசாய குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் தன்னுடைய மகனை அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, அவர் ஏழை விவசாயி தான், ஆனாலும் நம்ம பிள்ளைய ஏதாவது ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் வச்சிடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல ஒரு ஆஃபீஸர் ஆக்கிட்டாங்க. சென்னையில் ஒரு வேலை பார்த்தான். அப்போ சென்னையில் வேலை பார்க்கும்போது சரி வேலை பார்த்து 1 வருஷம் ஆச்சு. சரி தகப்பன் வந்து மகனை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே என்ன பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு பெரிய உல்லாசமாக எல்லோரும் இருக்காங்க, மீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போது இவர் திடீர்னு உள்ளே போயிட்டார். அப்போது அவன் தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்கிறான், யாரும் இல்லாமல், என்னப்பா இப்படி ஒரு அழுக்கு வேஷ்டி சட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன, நாங்களாம் இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடம் இது, நீங்கள் என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு அவனை கடிஞ்சு சொல்லிட்டு தகப்பனை பக்கத்தில் உள்ளவங்க கேட்காங்க, இது யார் அப்படின்னு கேட்கும்போது, இது எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரங்க அப்படின்ட்டான். இது இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு சொல்லு சொன்னாலும் சுருக்குன்னு தைக்கும். அவங்க வந்து இந்த கவரிமான் மாதிரி, அதில் எப்படி ஒரு முடி விழுந்தால் அது சாகும், அது மாதிரி கிராமத்தில் உள்ள ஜனங்கள் சிலருக்கு வந்து சில வார்த்தைகள் பொறுக்க முடியாது. அவள் தகப்ப நினச்சான், நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருக்கோம். சரி ஆஃபீஸர் தான் இருந்தால் என்ன, அவன் சரி வேஷ்டி சட்டை தான் கட்ட முடியும், விவசாயி பேண்ட் ஷர்ட்டாக போட்டு வருவான். அப்போ அவன் வீட்டுக்கு வந்து விறுவிறுன்னு அவன் மனைவிட்ட சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு உயர்தரமான மருந்து அதை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டார். இவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? அவன் மனசாட்சி அவன் குத்திக்கிட்டே இருக்காது. இவன் வேலை பார்த்தே இருக்கு, எதுக்கு உயிரோடு இருந்து எதுக்கு அவன்? தகப்பனுக்கு ஒரு பயம் இல்லை, தகப்பனை கனம் பண்ணலை, தகப்பனை அடுத்த விட்ட வேலைக்காரன்னு சொல்கிறான். இவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே இந்த அவன் தகப்பன் தான். ஆனால் இப்படி சொல்லிட்டானே, அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? நிம்மதி அவன் இருந்திருப்பானா? பாவம், ஒரு உயிர் போயிட்டு பார்த்தீங்களா, அருமையான ஒரு ஆத்மா போயிட்டு பார்த்தீங்களா. இப்படி தான் உலகத்தில் எத்தனை பேர், இவன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் அப்படி தான் நினைக்காங்க. வேலைக்கு போய் நல்ல நிலைமையில் வந்துட்டா தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை, அவங்கள பார்க்க வரதையும் அவங்க விரும்புறது கிடையாது. என்ன, அவங்களுக்கு சம்பளம் வாங்கி ஒழுங்காக கொடுக்கறதும் கிடையாது, அவங்கள வந்து ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கிறதும் இல்லை. இப்படி தான் இருக்காங்க. பிரியமானவங்களே, இப்படியே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா பெத்த தாய் 10 மாதம் சுமந்து இப்போ கஷ்டப்பட்டு பெறுறாங்க, வளர்க்குறாங்க உங்களை. அதே மாதிரி தகப்பனும் உங்களை நல்லா வளர்த்து உங்களை ஆளாக்கி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து நல்ல நிலைமையில் வைக்காங்க. இது ஆண்டவருக்கு தெரியும். அதையெல்லாம் கர்த்தர் கவனித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட தாய் தகப்பனை நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது, கனம் பண்ணணும், அவங்களுக்கு பயந்து நடக்கணும், அவங்கள வந்து இளக்காரமாக நினைக்கக்கூடாது. சிலர் வந்து கிழமை அப்படிம்பாங்க. அது அவங்களுக்கு ஒருவேளை சொல்கிறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கலாம். ஏன் நம்மளும் தான் 60 வயசு, நீங்களும் தான் தாண்டுவீங்களா, இப்படி வாலிபரில் இருந்திருப்பீங்களா? தாய் தகப்பனை பார்த்து அப்படி கேட்கலாமா? அப்படி நிறைய இடத்துல கேட்காங்க. இந்த கிராமங்களில் சிலையில் கேட்குறது நான் பார்த்துருக்கேன். அப்படி கேட்காங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் பயப்படாமல் இருக்காதீங்க. கர்த்தர் வந்து இதை கவனித்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க நம்முடைய ஆயுஸ் நாட்களை நம்ம நல்லா வைக்கணும்னா ஆண்டவரை கனம் பண்ணுங்க, பயப்படுங்க. அப்போ தான் கர்த்தர் வந்து நமக்கு என்ன செய்வாங்க, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. லேவியராகமம் 20:9 தன் தகப்பனையும் தன் தாயையும் சபிக்கிறவன் எவனும் கொலை செய்யப்படக்கடவன். அவன் தன் தகப்பனை தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கிறது. பாருங்க, அது பழைய ஏற்பாடு காலத்தில் கர்த்தர் வந்து எவ்வளோ ஒரு எச்சரிப்பாக சொல்லியிருக்காங்க. சில வந்து தாய் தகப்பனை இந்த இது பண்ணுவாங்க, சபிப்பாங்க. நீ அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, அழிஞ்சு போயிடுவ, நாசமாக போயிடுவ, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னு தெரியாமல் சொல்கிறாங்க. தாய் தகப்பங்கிறதே அவங்க மறந்துடுவாங்க.
இப்படி அநியாயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன் இப்படி சபிச்சிங்கன்னா, அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் காலத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது இரத்த பழி இல்லை. தாய் தகப்பனை சபிக்கிறதுன்னா விளையாட்டு காரியமா? அது இரத்தப்பழி. அதனால் அவங்கள வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. அதனால் பிரியமானவங்களே, நம்மளும் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களால் ஒருவேளை உன் தாய் தகப்பனுக்கு ஒன்றும் செய்ய முடியலையா, சும்மா இரு. அவனுக்கு சாபம் போட்டு அவனை வந்து அழிக்கணும்னு நினைக்காதீங்க, சாபம் கொடுக்காதீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, சபிக்காதீங்க. சபிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, தாய் தகப்பனை சபித்தவங்க நெடுநாள் உலகத்தில் வாழ்ந்ததே இல்லை. சில குடிகாரர்களை பாருங்கள், குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி பெறுவ வேங்க பெறுவ, நீ எதுக்கு உலகத்தில் இருக்க, நீ உயிரோடு இருக்கணுமா? தாய் தகப்பனை இப்படிலாம் ஏசுவாங்க, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா என்னமோ தெரில. அடிப்பாங்க, உதைப்பாங்க, தகப்பனை தாயை தள்ளுவாங்க கீழே. என்ன இப்படிலாம் நடக்கு? இப்படிப்பட்டவங்கெல்லாம் நெடுநாளாக வாழ்ந்ததாக நான் பார்க்கல. ஆனால் அப்படிலாம் செஞ்சவங்கலாம் அன்றைக்கி ஒருத்தர் வந்து அப்படி தாய் தகப்பனை குடிச்சிட்டு அடித்து வெறிச்சு மனைவியை அடித்து போட்டவங்கெல்லாம் ஆனால் சீக்கிரத்தில் போயிட்டான் 40 வயசில். புரியுதா? இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு அடுக்காத காரியம். சும்மா கர்த்தர் வந்து விடுகிற தேவன் அல்ல. அப்போ ஆண்டவர் வந்து தாய் தகப்பனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒருவேளை ஈஸியாக நினைக்கலாம், கர்த்தர் வந்து நல்ல தாய் தகப்பனை நேசிக்கவங்க. நீங்கள் கர்த்தரை முதல்ல நேசிக்கணும், அதுக்கடுத்து தாய் தகப்பனை நேசிக்கணும். அவங்கள விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் கொடுக்கணும், அவங்கள தெருவில் விட்டுறாதீங்க. லேவியராகமம் 18:7 உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நீ நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாயானவள், அது மட்டும் இல்லை அவளை நிர்வாணமாக்கலாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் காலத்தில் இந்த ஏத்தியர், எபூசியர், எவீரியர், கானானியர், அந்த அம்மோனியர், மோவாபியர்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களாம் இப்படி தான் நடந்திருக்காங்க. அசிங்கமாக, அதாவது மிருகம் மாதிரி. தகப்பன் பிள்ளைன்னு தெரியாதுல்ல, அதுக்கு தாய் பிள்ளைன்னு மகனும் தெரியாதுல்ல, அப்படி நடந்திருக்கு. அதே காலம் இஸ்ரேல் மக்களும் அதையும் பின்பற்றி நடந்திருக்காங்க. அதாவது ஆண்டவருக்கு அருவருப்புன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகம் இந்தியா, தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கு. அப்படிலாம் நடக்கிறவங்கள கர்த்தர் வந்து சும்மா விடுகிற தேவன் அல்ல. அன்னைக்கு லோத்து, சோதோம் குமார் அழிஞ்சது. லோத்து மனைவி பின்னிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பார்த்து உப்பு தூணாயிட்டா. அப்போ லோத்துக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்லை, இவளுக்கும் அந்த பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்ததில் அதுகளுக்கும் அவங்க மருமக்கள் மாற கூப்பிட்டதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அலட்சியம் பண்ணிட்டாங்க. அவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த 2 பேரும் என்ன ஐடியா பண்ணாங்க, நீ இன்னைக்கு போ, எங்கள் அப்பாட்ட நான் இன்னைக்கு போகிறேன், நீ நாளைக்கு போகணும் சைனின்னு சொல்லி அருவருப்பான காரியம் முறைகேடாக நடந்து அம்மோனியர், மோவாபியர் குழந்தை பிறந்துட்டு அந்த 2 சந்ததிகள், அந்த 2 சந்ததியும் கடைசியில் என்னாச்சு, 1000 வருஷம் ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியலை. கர்த்தருடைய சாபத்துக்கு உள்ளானாங்க. அதெல்லாம் ஆண்டவரால் அவங்க வந்து அருவறுக்கப்பட்ட ஜாதி. அது மாதிரி இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் தமிழகம், இந்தியா உட்பட எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டா சிலர் குடிகார தகப்பன்மார்கள் வந்து தெரியாதனமாக மகளில் கெடுத்துடுறாங்க. எத்தனையோ இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அன்றைக்கி ஒரு வெளிநாட்டில் ஒருத்தன் ஒரு தன்னுடைய பொண்ணையே கீழே ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அதில் தகப்பனும் மகளும் குடும்பம் நடத்தியிருக்காங்க. கடைசியில் பிள்ளைங்க பிறந்து வெளியே வரும்போது தான் கொஞ்ச நாள் கழித்து வெளியே வந்திருக்காங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு கைது பண்ணிவிட்டு. அதனால் இது வந்து தவறான காரியம். கர்த்தர் சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு தக்க தண்டனை கர்த்தர் வந்து கொடுத்தே ஆவாங்க. என்ன சும்மா விடுகிற தேவன் அல்ல. தாய் தகப்பனை நம்ம உண்மையாக நேசிக்கணும். என்ன, தாய் தகப்பனை ஒரு ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அவங்கள நல்லா வச்சுருக்கணும். அவங்கள தவறான கண்ணோட்டமாக அவங்கள பார்க்கக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் வந்து என்ன செய்கிறாங்க, விரும்புகிற ஒரு தேவனாக இருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு இதில் என்ன சொல்ல போட்டிருக்குன்னா, லேவியராகமம் 18:20 இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் செய்த ஆத்துமாக்கள் பூமியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகப்படும். இப்படிலாம் செஞ்சுட்டு நல்லா இருப்போம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக பூமியில் இருக்காதபடி உங்களை நாங்கள் அறுப்புண்டு போனால் அழிச்சு போட்டுருவேன், உங்களை நீங்கள் மறிச்சிருவீங்க, செத்துருவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க.
சும்மா விடுகிற தேவன் அல்ல. நீ என்ன செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு என்ன கர்த்தர் வந்து பார்க்காத தேவனா? கண்டு காணாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்காம இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் கர்த்தர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கொடுக்குற தேவனாக இருக்காங்க. கர்த்தர் நம்மளை சும்மா விடுகிற தேவன் அல்லவே அல்ல. நீ நினைக்கலாம், என்னை யாரும் பார்க்காப்பா, நான் எப்படி நடந்தானே யார் என்னையை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்களா? அது உங்களுக்கு பரிதாபமாக முடியும். பார்த்துக்கோங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை கேட்க யார் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். என்னை கேட்க யார் இருக்கா? யார் இருக்கா? மனுஷன் இல்லை, எல்லாம் போயிட்டானா கர்த்தர் இருக்காங்கல்ல. இன்னும் மனுஷன் என்னத்தை கேட்கணும் நமக்கு? அதை பார்த்துக்கோங்க. உபாகமம் 5:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? இதுலேயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீ உனக்கு வாழ்நாள் நிலச்சிருக்கணுமா, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு நினச்சின்னா உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. எத்தனை இடத்துல தகப்பனுக்கும் மகனுக்கும் அடிப்படி சண்டை வருது தெரியுமா? அது கிராமங்களில் பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்தில் எங்கள் பக்கத்து வீடு, இப்போ இது எங்கள் கீழே வீடு எங்களுக்குன்னா அவங்க மேலே வீட்டில் உள்ளவங்க, அவங்க தாயும் தகப்பனும், அதாவது மகன் வந்து தகப்பனையும் தாயும் மதிக்க மாட்டான். ஒரு இடத்துல மதிக்காமல் தகப்பன் சொல்கிறத மகன் கேட்க மாட்டான். மகனுக்கும் தகப்பனுக்கும் தினம் சண்டை நடக்கும். ஒருத்தர் நீ பெருசு நான் பெருசு அப்படி இப்படின்னு அவன் தகப்பனை அவன் கண்டமானிக்கு அவன் பேசுகிறதும், தகப்பனை தெருவுக்கு வந்துடுவாங்க, தெருவில் கட்டி உருள்வாங்க. நான் பார்த்துருக்கேன். அவன் கண்டமானிக்கு கெட்ட வார்த்தை சொல்லி தகப்பனை வயிறதும். எப்படி தான் இருந்தாலும் உன்னை வந்து வளர்த்து ஆளாக்கியிருக்காங்கல்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. தகப்பன் கூட அடிப்படி சண்டை போடுவாங்க. தகப்பனை அடிப்பான். சரி, தகப்பனாவது மகனை அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மகன் தகப்பனை அடிப்பான். அடிப்படி சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி உருளுவாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து கிராமத்தில் வந்து எதையும் கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க. கிராமத்தில் வந்து ஒரு வீட்டில் சண்டை நடந்தா எப்பா இப்படி நடக்காத அப்படி நடக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. 2 பேருக்கும் விலக்கி விடுவாங்க சண்டையை. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தான் சண்டை விடுவாங்க. அந்த தகப்பனெல்லாம் அவன் அடிச்சிருக்கான், நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, தாய் தப்புன்னு நீ தகப்பனை அடிக்காத. தகப்பனை அடித்தா நம்ம நல்லா இருக்க முடியுமாம்மா? 1000 தான் இருந்தாலும், அவன் எவ்வளோதான் ஒரு ஏழையாக இருந்தாலும் நம்மளை எவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். என்ன, அப்படிலாம் இருக்கக்கூடாது. தகப்பனை நேசிங்க, கனம் பண்ணுங்க, அவங்கள அடிக்காதீங்க, அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அதைத்தான் வந்து ஆண்டவர் விரும்புகிறாங்க. யாரும் அநியாயம் அக்கிரமம் தகப்பனுக்கு பண்ணாதீங்க. அவங்களும் உங்களை ஒரு எதிரியாக நீங்கள் நினைக்காதீங்க. அதை வந்து கர்த்தர் வெறுக்கிற தேவனாக இருக்காங்க. புரியுதா? அதை வெறுக்காங்க. உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரமாவது பண்ணாமல் இருங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அடுத்தது எபேசியர் 6வது அதிகாரம் 1-2வது வசனம். முதல்ல 1வது வசனம். பிள்ளைகளே, பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அதாவது பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ இப்படி போகாத ஐயா, சினிமாவுக்கு போகாதன்னா ராத்திரி செகண்ட் ஷோ தூங்கின பிறகு போய் செகண்ட் ஷோ போய் பார்த்துட்டு படுத்துக்கிடுவான் வந்து தெரியாமல். அதுக்கப்புறம் நீ வந்து இப்படி அடிதடிக்கெலாம் போகாதப்பா, இப்படிலாம் நீ இருக்கக்கூடாதப்பா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான். போய் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அடிதடி வச்சுக்கிட்டு தினம் இழுத்துக்கிட்டு வருவான். போலீஸு அது இதுன்னு தகப்பனுக்கு ரொம்ப ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு நீ நல்லா இருக்கணுமா, அப்படி உன் வாழ்நாள் உனக்கு நீடித்து இருக்கணுமா. அப்போ பிள்ளைங்களாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிறவங்க தான் தேவனுக்கு பிரியம். ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால தான் அந்த ஆதாம் ஏவாளும் அருவருக்கப்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே தள்ளப்பட்டாங்க.
இதே மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் கீழ்ப்படியணும். அதுவும் உன்னை பெற்றவங்களுக்கு நீ கீழ்ப்படியணும்ல. கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் சும்மா விடுவாங்களா? அவங்க சும்மா விடுகிற தேவன் அல்ல. தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கு ஆசீர்வாத குறைவு. உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு மக இருந்தால் அவள் தாய்க்கு கீழ்ப்படிய மாட்டான். தாய் இப்போ ஜெபக்கூட்டம், இந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஜெபக்கூட்டத்துக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் கூப்பிடுவாங்க. வருவா, ஆனால் ஜெபக்கூட்டத்திலாம் இருப்பா, பிரசங்கத்தை கேட்பா, இடையிலே ஓடிடுவான். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல். அவன் சொன்னால் கேட்கவே மாட்டான். தாய் சொல்லுவாங்க, நீ உட்காருமா, உட்காரு, இதை கேளுமா, ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கம்மா, அப்படி உட்காருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்கவே மாட்டா, ஓடிடுவான். இப்படியே இருந்தா தாய்க்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஐயோ, இந்த பிள்ளை இப்படி கீழ்ப்படியாமல் இப்படி போகுதே, நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டா. அப்புறம் அப்படி வேதனைப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னா, நீ ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் என்ன செஞ்சான்னா, அவள் இஷ்டப்படி அங்கே போவா இங்கே போவா. தாய் சொல்ல ஒரு நாளும் கேட்க மாட்டா, தகப்பனுக்கு கீழ்ப்படிய மாட்டா. ஒரு நாள் நைட்டில் படுத்தா. அவளுக்கு ஒரு தவறுதலான ஒரு தரிசனம், அதாவது அந்த பாதாள நரகத்தில் எப்படி இருக்கும் அந்த ஒரு தரிசனம் கண்டா. அந்த ஒரு இது அவளுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அப்போது ஐயோ ஐயோ என் உடம்புலாம் எரிதே எரிதே எரிதேன்னு கத்துனான். கத்தி பக்கத்தில் தாய் பார்க்கறதுக்குள்ளே அவள் இல்லை, மறிச்சு போயிட்டான். வாலிப பிள்ளைம்மா, 20-25 வயசு கூட நிறையல. எப்படி உலகத்தில் இருக்காங்க பாருங்க. நம்ம ஒரு பக்கம் போகணும்னு சொன்னால் அது ஒரு பக்கம் போவாங்க. நம்மகிட்ட ஏமாற்றிட்டு போவாங்க, படத்துக்கு போவாங்க, நான் இங்கே போகிறேன்னு பொய் சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் அவங்களே அழிவை தேடிக்கிறது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிரியமானவங்களே, வாலிப ஆண்களே, பெண்களே, உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படி இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அவங்க வேதம் வாசிக்க சொன்னால் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை அதிகமாக தேடணும், எல்லா ஜெபக்கூட்டங்களையும் கலந்துக்கிடணும். முதல்ல காலையில் ஆண்டவருக்கு எந்திரிச்சு முதலிடம் கொடுக்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம்ம உலக பிரகாரமாக நம்ம ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவங்களே, ஆண்டவர் அப்போ தான் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே நம்ம தருவாங்க. அதுக்கடுத்து அதே இதில் எபிரேயர் 6:2 உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற இந்த வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படையணும். இதுவும் பாருங்கள், நீங்கள் எல்லாரும் உலகத்தில் ரொம்ப நாள் தானே வாழணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. அப்போ என்ன செய்யணும்? தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியணும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்நாள் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நமக்கு நடக்கணும். ஏன்னா ஆயுசு நாட்கள் அன்னைக்கு தாவீது சொன்னான், ஆண்டவரே என்னை பாதி வயசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் தாவீது கீழ்ப்படிஞ்சிருந்தான். அவனுக்கு ஆண்டவர் நீடிய ஆயுசு நாட்களை கொடுத்தாங்க. சாலமனும் தாவீதுக்கு கீழ்ப்படிஞ்சான். புரியுதா? அதே மாதிரி தாவீதும் அவங்க அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சிருந்தான். அதனால் ஆண்டவர் தாவீதுக்கு நீடிய ஆயுசு, பூரணமான ஆயுசை கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் தாய் தகப்பனை கீழ்ப்படிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை இருக்கணும்னா என்ன செய்யணும்? தாய் தகப்பனை கீழ்ப்படியணும், மதிக்கணும், அவங்களுக்கு உகந்த பிள்ளைங்களாக நீங்கள் மாறணும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நான் கொடுத்த இந்த செய்தி, பாடல் இதெல்லாம் இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பெற்ற தாய் தகப்பனை அவங்க மதிக்கணும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த தகப்பனே, இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண் நோக்கி பாருங்கள். மனம் திருமணம் இயேசு அறியணும்ப்பா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதியிலேருந்தும் விடுதலையை கொடுங்க ஐயா. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கணையத்தில் இருக்கக்கூடிய கேன்சர், ஆண்டவரே எல்லாவற்றிலும் விடுதலையை கொடுங்க ஐயா. பக்கவாதம் உட்பட பல நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படுக்கையிலேருந்து மாற்றி போடுங்க ராஜா. மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க. இதய நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க. நுரையீரலேருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் வியாதியை விலக்கி போடுங்க. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தையும் தண்ணியை நான் உனக்கு ஆசீர்வதித்து தருவேன்னு சொன்னீங்களே. அப்பத்தையும் தண்ணியை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. இந்த தொலைக்காட்சி
பார்க்குறவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, எல்லாருடைய குடும்பத்தையும் வேலி அடைங்க. யோபு குடும்பத்தை வேலி அடைச்சது போல் இந்த மக்களுக்கு வேலி அடைங்க ராஜா. ஆண்டவரே, வாலிப மெஜாரிட்டியான வாலிப ஆண்கள் பெண்கள் மனம் திரும்பாமல் மனம் போல வாழ்கிறாங்க. இந்த அவல நிலைமை இந்த மக்களுக்கு வேண்டாயா. இதுலேருந்து நீங்கள் தான் இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்கணும். தகப்பனே, பலப்படுத்துங்க ராஜா, பொறுப்படுத்துக்கங்க ஆவியானவரே. அப்பா, நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு துளி நிமிஷம் உடைய புதிய கிருபையால் நீங்கள் தாங்கி வருகிறீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. ஒவ்வொரு வாலிப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேலை கிடைக்கட்டும். படித்து வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. எல்லா குடும்பத்துலேயும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆகாரம், குடிக்க தண்ணி, உடுக்க உட கொடுங்க. ஆண்டவரே, சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்க, ஐக்கியங்களை கொடுங்க. ஒவ்வொருவரையும் எந்த ஒரு ஆபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவருக்குள்ளே எல்லாரும் வரட்டும். ஏதோ ஏனோ தானோன்னு கேட்டு ஒரு காதில் விட்டு ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விடாமல் என் தேவனை எல்லாரும் பற்றிக்கொள்ளணும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. உங்களுக்கே மகிமை உண்டாகணும். உங்களை எல்லா மக்களும் மகிமைப்படுத்தணும். நித்திய ஜீவனுக்கு ஒவ்வொருவரையும் நீங்கள் தயார்படுத்துங்க. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமையும் கனம் வல்லமையும் உண்டாகட்டும். ஃபோன் நம்பர் குறிச்சிக்கங்க, 9487549354.